ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 88வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 82 கிலோ 400 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது சஜஷன் வீடியோவாக போகும், எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மெயினான ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல் தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஃபுட்டு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் இருக்க மாதிரி சிகப்பு அவலை வந்து ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் திருவலும் போட்டு அதை தான் இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே மார்னிங் ஜூஸ் தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி சிகப்பு அவல் அப்படின்றதுனால காலையில் ஊற வச்ச அவலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வீட்டில் இதை சாப்பிட்ருப்பீங்க, கூட கொஞ்சம் வெள்ளை சுகர் சேர்த்துருப்பீங்க. வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கலந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து அவள் சாப்பிட்ற பசங்கன்னு பார்த்திங்கன்னா கையை விட்டு எண்ணிடலாம். நிறைய பேர் வீட்டில் சாப்பிட கொடுக்கறதில்ல, மறந்துட்டோம் நம்ம அதை. ஆனால் சிகப்பு அவல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங் ஊற வச்சு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அவலை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். பாதியாக பிரிச்சுட்டு அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா மதியத்துக்கு இட்லி கட்டுறால பாதி பிரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு கலந்து ஆவி கட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷாப்புக்கு கிளம்பி ஒரு 3 மணிக்காக வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மீதி பாதி அவள் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் திருப்பி இட்லி கட்டால ஆவி கட்டும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆவி கட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் ஏலக்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு புட்டு. அதுதான் இன்றைக்கி ஈவினிங் நான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். நைட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்னோடய சின்ன ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஜீரக தண்ணி குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வந்து என்னோடய டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து சிகப்பு அவலில் எடுத்துக்கிட்ட ஃபுட்டாக இருந்தது. பெரும்பாலும் அவலில் வந்து வடை எப்போ பார்த்தாலும் வடை செய்கிறோம், அது மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து புட்டும் உப்புமாவுமா எடுத்துப்போம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்களேன். புட்டு செய்யறதுல சுத்தமாக ஆயில் கிடையாது. உப்புமாவில் நான் 1 ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருந்தேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டயட் இப்படி இருப்போம் அப்படின்றதுனால சிகப்பு அவல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சிகப்பு அவலில் என்னென்னலாம் டிஷ் செய்ய தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிகப்பு அவலில் நான் பாயசம் கூட பண்ணுவேன். சரி, நிறைய ஸ்வீட் எடுத்துக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம புட்டு சாப்பிட்ருக்கோம், அதனால் பாயசம்லாம் இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.